இ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாலிட்டி கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எந்த ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனியால் கல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்டது? ஆன்சர் சி 1773. மதராஸ் மாநிலத்தில் உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு? ஆன்சர் பி 1801. பம்பாயில் உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு? ஆன்சர் சி 1824. எந்த சட்டத்திருத்தத்தின்படி உயர்நீதிமன்றங்களின் அதிகார வரம்பில் பெருமளவு மாற்றம் கொண்டுவரப்பட்டது? ஆன்சர் சி 42வது சட்டத்திருத்தம். 42வது சட்டத்திருத்தம் 1976ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது. இந்தியாவில் கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் சி 1937. 1937ஆம் ஆண்டு டெல்லியில் நிறுவப்பட்டது. மத்திய, மாநில அரசுக்கு இடையே பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டன. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் எந்த ஆண்டு உச்சநீதிமன்றமாக மாற்றப்பட்டது? ஆன்சர் டி 1950. 1950 ஜனவரி 26ஆம் தேதி உச்சநீதிமன்றமாக மாற்றப்பட்டது. இந்திய உச்சநீதிமன்றம் நிறுவ வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு? ஆன்சர் ஏ சட்டப்பிரிவு 124. நீதித்துறை எத்தனை அடுக்கு அமைப்பினை கொண்டுள்ளது? ஆன்சர் பி 3. அவை உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றங்கள் என 3 அடுக்குகளை கொண்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் பகுதி 5இல் உச்சநீதிமன்றம் பற்றி கூறும் சட்டப்பிரிவுகள்? ஆன்சர் டி சட்டப்பிரிவு 124 முதல் 147 வரை உச்சநீதிமன்றம் பற்றி குறிப்பிடுகிறது. எந்த ஆண்டு உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளின் எண்ணிக்கை 30ஆக அதிகரித்தது? ஆன்சர் டி 2008. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொதுவான மாநிலங்களுக்கு ஒரு பொதுவான உயர்நீதிமன்றம் இருக்கலாம் என்று கூறும் சட்டப்பிரிவு? ஆன்சர் பி சட்டப்பிரிவு 231. மாநில ஆண்டு நிதிநிலை அறிக்கை பற்றி கூறும் சட்டப்பிரிவு? ஆன்சர் சி சட்டப்பிரிவு 202. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஓர் உயர்நீதிமன்றம் இருக்க வேண்டும் என்று கூறும் சட்டப்பிரிவு? ஆன்சர் ஏ சட்டப்பிரிவு 214. உயர்நீதிமன்றங்கள் பிறப்பிக்கும் நீதி பேராணைகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு? ஆன்சர் சி சட்டப்பிரிவு 226. எந்த சட்டப்பிரிவின் கீழ் தேசிய நெருக்கடி நிலை அறிவிக்கப்படுகிறது? ஆன்சர் பி சட்டப்பிரிவு 352. எந்த சட்டப்பிரிவின் கீழ் மாநில நெருக்கடி நிலை அறிவிக்கப்படுகிறது? ஆன்சர் பி சட்டப்பிரிவு 356. எந்த சட்டப்பிரிவின் கீழ் நிதி நெருக்கடி நிலை அறிவிக்கப்படுகிறது? ஆன்சர் பி சட்டப்பிரிவு 360. குற்றங்களை மன்னிக்க ஆளுநருக்கு அதிகாரம் அளிக்கும் சட்டப்பிரிவு? ஆன்சர் பி சட்டப்பிரிவு 161. ஆளுநரின் தகுதிகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு? ஆன்சர் ஏ சட்டப்பிரிவு 157 மற்றும் 158 ஆளுநரின் தகுதிகள் பற்றி குறிப்பிடுகிறது. பிரதமர் எதன் தலைவர்? ஆன்சர் பி அரசாங்கம். எந்த நாட்டில் நாடாளுமன்ற முறை வெஸ்ட் மினிஸ்டர் முறை என்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பி இங்கிலாந்து. ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு? ஆன்சர் ஏ சட்டப்பிரிவு 154. மக்களவையின் பெரும்பான்மை கொண்ட கட்சியின் தலைவர் யார்? ஆன்சர் சி பிரதமர். ஆன்சர் சி பிரதமர். மக்களவையில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை?
ஆன்சர் பி 545. குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்கள் குழுவிற்கும் இடையே தகவல் தொடர்பு பாலமாக இருப்பவர்? ஆன்சர் டி பிரதமர். தலைமை வழக்கறிஞரை நியமிப்பவர்? ஆன்சர் பி ஆளுநர். எந்த சட்டப்பிரிவின் கீழ் சட்டமன்றம் அமர்வில் இல்லாத பொழுது ஆளுநர் அவசர சட்டங்களை பிறப்பிக்கலாம்? ஆன்சர் சி சட்டப்பிரிவு 213. ஆளுநர் மாநில சட்டமன்றத்தின் ஒரு பகுதி என்று கூறும் சட்டப்பிரிவு? ஆன்சர் ஏ சட்டப்பிரிவு 168. ஆளுநரின் பதவிக்காலம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு? ஆன்சர் பி 156. மாநில ஆளுநர் இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் என்று கூறும் சட்டப்பிரிவு? ஆன்சர் ஏ சட்டப்பிரிவு 155. எந்த சட்டத்திருத்தத்தின்படி ஒரு ஆளுநர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக இருக்கலாம்? ஆன்சர் பி 7. 7வது சட்டத்திருத்தம் 1956ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் இருப்பார் என்று கூறும் சட்டப்பிரிவு? ஆன்சர் டி சட்டப்பிரிவு 153. பின் பகுதி 4இல் உள்ள எந்த சட்டப்பிரிவுகள் மாநில நிர்வாகத்தை குறிப்பிடுகின்றன? ஆன்சர் சி 153 முதல் சட்டப்பிரிவு 167 வரை. நெக்ஸ்ட் கொஸ்டின். அமைச்சர் குழுவில் எத்தனை அமைச்சர்கள் குழு உள்ளனர்? ஆன்சர் பி 3. மொத்த அமைச்சர்களில் 3 வகையான அமைச்சர்கள் உள்ளனர். 1 கேபினெட் அமைச்சர்கள், 2 அமைச்சர்கள், 3 துணை அமைச்சர்கள். இந்த 3 அமைச்சர்கள் குழுவிற்கும் பணிகளும் வேறு, ஊதியமும் வெவ்வேறாக வழங்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். குடியரசுத் தலைவருக்கு உதவவும் ஆலோசனை வழங்கவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சர்கள் குழு இருக்கும் என்று கூறும் சட்டப்பிரிவு? ஆன்சர் ஏ சட்டப்பிரிவு 74. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான கூற்றை தேர்ந்தெடு. பிரதமர் விரும்பினால் அமைச்சர்கள் ஒருவரில் துணை பிரதமராக நியமிக்கலாம். பிரதமரின் ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவர் அமைச்சர்களுக்குரிய துறையை ஒதுக்குவார். கூற்று 3. பிரதமரின் முதன்மையான பொறுப்பு அவரது அமைச்சரவையின் உறுப்பினர்களின் பட்டியலை தயாரிப்பது. ஆன்சர் டி கூற்று 1, 2, 3 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பிரதமர் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார் என்று கூறும் சட்டப்பிரிவு? ஆன்சர் பி சட்டப்பிரிவு 75. துணை குடியரசுத் தலைவர் பற்றி கூறும் சட்டப்பிரிவு? ஆன்சர் ஏ சட்டப்பிரிவு 63. குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருக்கும் பொழுது துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்படுவார் என்று கூறும் சட்டப்பிரிவு? ஆன்சர் சி சட்டப்பிரிவு 65. துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையின் அதிகாரப்பூர்வ தலைவராக இருப்பார் என்று கூறும் சட்டப்பிரிவு? ஆன்சர் டி சட்டப்பிரிவு 64. குடியரசுத் தலைவரின் பதவி நீக்க நடைமுறை பற்றி கூறும் சட்டப்பிரிவு? ஆன்சர் ஏ சட்டப்பிரிவு 61. குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும் போது எத்தனை மாதங்களில் புதிய குடியரசுத் தலைவர் பதவி நிரப்பப்பட வேண்டும்? ஆன்சர் பி 6. குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு? ஆன்சர் ஏ சட்டப்பிரிவு 56. குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு? ஆன்சர் ஏ சட்டப்பிரிவு 53. இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் என்று கூறும் சட்டப்பிரிவு? ஆன்சர் பி சட்டப்பிரிவு 52. குடியரசுத் தலைவரின் தகுதிகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு?
ஆன்சர் சி சட்டப்பிரிவு 58. இந்திய சட்டமன்ற அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பி ஈரவை. சட்டமன்றத்தில் எந்த அவை நிதி முன்வரவை நிறைவேற்றும் அதிகாரம் கொண்டுள்ளது? ஆன்சர் ஏ மக்களவை. தேசிய கொடியை மதித்தல் என்பது எந்த சட்டப்பிரிவின் கீழ் அடிப்படை கடமையாக உள்ளது? ஆன்சர் பி சட்டப்பிரிவு 51 ஏ. இந்திய தேசிய கொடி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் சி 2002. இந்த 50 கேள்வியில உங்களுக்கு எத்தனை கேள்வி சரியான விடை தெரிஞ்சது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் அதிகமா வீடியோ பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.